நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டீகோட்ஸ். அதாவது உலக செய்திகளில் நம்ம ஒரு மாதிரி பிரேக் விட்டு நம்ம தமிழ்நாட்டோட தேர்தல் களம் அதோட முடிவு வருது. அப்போ உலக செய்தியும் பெருசாக பரபரப்பாக இல்லை, அதனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா பரபரப்பு மறுபடியும் ஈரான், ஹர்மோஸ், யுஏஇ, இப்போ குறிப்பாக அபுதாபி, ஃபுஜேரா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, சைனா இப்படின்னு சுற்றி சுற்றி திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிம்மதியே இருக்க விட மாட்டாங்க. அதாவது அங்கே நண்பர் ஒருத்தர் பேசினார் துபாயிலேருந்து, என்ன இப்படி பண்ணுறாங்க, வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. ஏதோ ஒரு படத்தில் அவ்வை சண்முகி படமாக அந்த படத்தில் இவரை டெல்லி கணேசை அடிக்கும்போது அடிச்சுட்டு திரும்ப தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் இது என்ன சொல்லு 1 2 3 ஏன் திரும்பி அடிக்கடா அப்படின்னா என்ன அடிக்கிறீங்க, அதனால் நீங்கள் தெளிய வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் திரும்ப திரும்ப 15 நாள் ட்ரூஸ் இருக்குது, போர் நிறுத்தம், அடுத்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு என்ன திரும்ப திரும்ப போட்டு பாடாக படுத்திட்டு இருக்காங்கல்ல. இதை என்ன சொல்கிறது, அமெரிக்கா சும்மா விட மாட்டாங்க. அதே நேரத்தில் ஈரானும் மடங்கி போகிற மாதிரி இல்லை. அதாவது அமெரிக்கா எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா இங்கே குறுக்கப்படுத்திக்கிட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணுவானா, ஈரான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணுமா. அதுக்கப்புறம் நீங்கள் இது யுரேனியம் என்ரிச் பண்ணுறீங்க அப்படிம்பாங்களாம். ஆனால் இஸ்ரேல் என்ரிச் பண்ணி வச்சுருக்கே, அதை பற்றி ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூட மாட்டாங்களாம். அப்போ இஸ்ரேல் பண்ணுறது பூரா நியாயம் அவங்களுக்கு. அங்கே லிபியாவோ அல்லது கத்தாரோ அல்லது சவுதி அரேபியாவோ யுஏஇயோ அல்லது ஈரானோ யார் என்ன பண்ணாலும் தப்பு. அப்போ நீ என்ன நினைப்பில் இந்த உலகத்தில் நீ என்ன நினைப்பில் இருக்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் பெரிய அளவுக்கு கீழே பூரா உங்களுடைய டாலர் இதெல்லாம் பூரா உருவி விட்டாங்க. முடிஞ்சு போச்சா. இப்போ என்ன நடந்துக்கிற விஷயத்தை சொல்லுவோம். இப்போது நமக்கு ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் ஏற்கனவே நிறையா இதில் சொல்லியாச்சு, அதனால் அது பிரச்சனை இல்லை. நம்ம நேரடியாக இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்பர் 1 ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன அந்த தகவல் நான் சொல்லியிருந்தேன், என்ன தகவல் வர்றதை நான் கன்வே பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, கல்ஃப் ஆஃப் ஓமானில் ஒரு மாதிரி வரிசையாக நின்ன அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்மோஸ் நோக்கி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு ஹர்மோஸ் நோக்கி வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. மே 1ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா இஷ்டத்துக்கு ட்ரம்ப் அவரோட இஷ்டத்துக்கு தாக்குதல் நடத்த முடியாது அப்படிங்கிறதையும் இது ஏற்கனவே சும்மா சொன்னதான். எப்படின்னா ஏற்கனவே சொன்னதை சும்மா லேசாக நினைவூட்டிக்கிடுவோம். அவர் பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் ஆரம்பித்தா பார்லிமெண்ட்டில் உத்தரவு கேட்டு கன்வே பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் தாக்குதல் ஆரம்பித்தா அவர் இஷ்டத்துக்கு தாக்குதல் பண்ணலாம். அப்படி இல்லாமல் எமர்ஜென்சின்னு சொல்லி தாக்குதல் பண்ணால் அதுக்கு 60 நாள் டைம், 60 நாளைக்குள்ளே முடித்து திரும்பிடணும். இல்லைன்னா மறுபடியும் அங்கே இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்கணும். அவருக்கு ஒப்புதல் கொடுக்குற அளவுக்கு அங்கே யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? திருப்பி அடிக்கணும். அடிக்காமல் நம்ம திரும்பி வந்துட்டோம்னா இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 300-400 லட்சம் கோடி ஆல்ரெடி இழந்துச்சுன்றாங்க. அஃபீஷியலாக சொல்லும்போது ஒரு 60-70 லட்சம் கோடின்றாங்க. இராணுவ அந்த செக்ரட்டரி இருக்கார், அவர் சொல்லும்போது யார், ஹெக்ஸத் 25 பில்லியன் அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் கோடி செலவாயிருக்கு அப்படின்றாரு. அப்போது இஷ்டத்துக்கு ஒன்று கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு 300-400 லட்சம் கோடி செலவு போயிருக்கு, அது வேஸ்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு செலவு பண்ணிவிட்டு வெறுங்கையோடு திரும்பி வருவாங்களாம், வர முடியாது, வந்தால் அங்கே பிரச்சனை ஆயிரும். அப்போ ஏதாவது பண்ணணும்னா அடிக்கணும். அங்கே அடிக்கிறதுக்கு உத்தரவு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கப்பலை பூரா உரண்டை இழுப்போம். அதாவது சும்மா இருக்கிறவங்க போட்டு பக்கத்தில் நேரம் அப்படி உரசி நின்றுட்டு உரசும் என்னடா உரச அப்படின்னா என்னடா என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறது. சும்மா நின்னாச்சுன்னா ஏன்ப்பா சும்மா நிற்கிறப்ப அடிப்பேன்பாங்கல்ல, பக்கத்தில் போகிற உரசுகிற மாதிரி. அப்போது தள்ளி நிற்கும் போது நீ ரொம்ப நின்றுட்டேரு, ஒரு நாளைக்கு $2 பில்லியன் நீங்கள் செலவாகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20,000 கோடி செலவாகுது, ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, எவனெலாம் நின்றுட்டுருப்ப அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை வருதா. அப்போ நம்ம அப்படியே ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் அதை நோக்கி அப்படியே மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு பக்கம் மூவ் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் அபுதாபி என்ன பண்ணுறாங்க, அங்கே மேலேருந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா அந்த வழியே மேலே கூடி அப்படியே இது ஃபுஜேரா எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ஹர்மோஸ் வழியே வர வேண்டியதில்லை, நேரடியாக கல்ஃப் ஆஃப் ஓமானில் இருக்குது. அதோட கடற்பகுதி கல்ஃப் ஆஃப் ஓமான் அப்படிங்கிற இடத்துல நேரடியாக அங்கே கல்ஃப் ஆஃப் ஓமான்
அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுஜேராவோட போர்ட்டு ஒரு 4 கப்பல் தான் நிறுத்த முடியும். அது வழியே நம்ம முதல்ல டீலிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது நீங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்க இஸ்ரேல் கூட கைகோர்த்து அவங்களோட ரொம்ப சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நீங்க வந்து தனிப்பட்ட ரூட்ல அப்படி போயிருவியா, அப்புறம் ஓப்பக்லேருந்து வெளியே போயிருவ, நீ இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு நேத்து பயங்கரமான தாக்குதல் இது ஃபுஜேரா போர்ட்டில். அதுக்கான வீடியோ ஃபோட்டோலாம் இருக்குது. அது திரும்ப நம்ம இதில் போட முடியுமான்னு தெரியல. நீங்கள் வந்து ஒருவேளை தேடி பார்த்தா உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபுஜேரா போர்ட்டில் பயங்கரமான தாக்குதல். என்னென்னா ஃபுஜேரா போர்ட்டை அபுதாபி பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப சிம்பிள் ஐடியா, அவ்வளோதான். நீ வந்து ஹர்மோஸை பயன்படுத்தி இல்லை பேச்சுவார்த்தைக்கு வா, இந்த கூட்டணியில் நீ இல்லாமல் நீ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு போகிறியா, அப்போ நான் அடிப்பேன், என்னை திருப்பி அடிக்க பாரு அப்படின்ற மாதிரி. இந்த ஏரியாவில் என்ன நீ அப்போ ஈரான் ரவுடித்தனம் பண்ணுதா அப்படின்னா, இல்லை அமெரிக்கா ரவுடித்தனம் பண்ணுறாங்க, இஸ்ரேல் ரவுடித்தனம் பண்ணுறாங்க, அந்த ரவுடிகளுக்கு நீ ஒத்து ஊதுறியா, அப்போ இந்த ஏரியாவில் வந்து என்ன அடிக்கிறதுக்கு நீ தளம் கொடுத்து நீ தனிப்பட்ட முறையில் பண்ணேன்னா ஒன்று நான் அடிப்பேன். அப்போது வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான்ல, அந்த மாதிரி ஃபுஜேரா போர்ட்டில் நேற்று பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் வந்து ஃபுஜேரா போர்ட் அடிச்சிருக்காங்க. அப்போ இனி ஃபுஜேராலேருந்து உடனே கப்பல் கிளம்புமா, அல்லது ஃபுஜேராவுக்கு வந்து ஃபுஜேராவோட போர்ட்டுக்கு இந்தியாவிலிருந்தோ வேறு இடங்கள்ல இருந்தோ கப்பல்கள் வந்து சேர்ந்து அங்கேருந்து பொருட்கள் யுஏஇக்கு வந்து சேரும். ஏன்னா உணவுப் பொருள்லேருந்து மருந்து பொருள் நிறையா வந்து சேரணும். ஃப்ளைட்டில் வருது, இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி ஃப்ளைட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத்தனை ஃப்ளைட்டையும் யுஏஇ, அதாவது துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டு, அப்புறம் மற்றபடி மற்ற ஏரியாக்களில் ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. துபாயில் 2 ஏர்போர்ட்டு, அபுதாபியில் ஒரு பெரிய ஏர்போர்ட்டு, ஷார்ஜாவில் ஏர்போர்ட் இருக்குது. அங்கே வந்து மற்ற இடங்களில் ராசல் கேமஃப் இதிலெல்லாம் அஜ்மான்லாம் ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது இந்த ஏர்போர்ட்டில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய ஃப்ளைட் எல்லாத்தையுமே இதுவரை நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையுமே இப்போது ஓமானுக்கு திருப்பி விட்டாங்க. அங்கே வந்து என்ன ரூவியா, அங்கே இதில் மஸ்கட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஓமானோட ஏர்போர்ட்டுக்கு எல்லாத்தையும் திருப்பி விட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் அமைதியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்காங்க, அதாவது மிசைல்ஸ் வந்தால் தடுக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் தகவல் வந்தது, மிசைல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நேற்று வந்து எனக்கு நிறையா தகவல்லாம் தொடர்ந்து வந்தது. எப்படின்னா அலர்ட் வரும்ல, மியா மியா மியான்னு சவுண்டு போட்டு அலர்ட் வரும்ல, இந்த மாதிரி அடிக்க இந்த மாதிரி டிஃபென்ஸ் இதிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதிலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் வந்து துபாயில் கிட்டத்தட்ட 6 முறை, ஷார்ஜாவில் 4 முறை, அபுதாபியில் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் அலர்ட் வந்தது. அலர்ட் வந்து எல்லோரும் பயப்படுறாங்க, ஐயோ திரும்ப வந்துருச்சா அப்படின்னு. ஏற்கனவே நொந்து நூலாக போய் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களிருந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே பொருட்கள் வந்து சேரலை. சாப்பாட்டு பொருள் ஓரளவு வந்து கிளியராக கிடைக்கிது, பட் விலைவாசி ஏறி இருக்குது, கிளியராக கிடைக்கிது. அங்கே துபாயில் பார்த்திங்கன்னா அங்கே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறி போயிடுச்சு. டீசல் விலை வந்து இந்தியாவில் விற்கிற டீசல் விலையோடு அங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அங்கே வந்து பெட்ரோலோட டீசல் விலை அதிகம். இந்தியாவில் வந்து ஏன் டீசல் விலை கம்மி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெட்ரோல் விலை வந்து கிட்டத்தட்ட இந்தியா அளவில் இதை விட கொஞ்சம் தான் கம்மி, அந்தளவுக்கு வந்துருச்சு அங்கே பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அதை அடித்த உடனே மொத்தத்துக்கு ஃப்ளைட்டு சர்வீஸும் இப்போ இல்லை, போர்ட்டும் ஏற்கனவே பெரிய அளவுக்கு ஆப்ரேட் பண்ணாமல், ஏன்னா ஹர்மோஸ் வழியாக தான் வந்தாகணும். போர்ட்டும் ஜபல்லி போர்ட்டு, ராஷித் போர்ட்டு, காலித் போர்ட்டு, எந்த போர்ட்டும் ஆப்ரேஷன் இல்லை. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழலில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேர வெறும் ஃபுஜேரா போர்ட்டு மட்டும் அடிக்கலை, ஹர்மோஸை நோக்கி வந்து அவங்க எல்லைக்கு பக்கத்தில் வந்த அமெரிக்காவோட 2 கப்பலை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுக்கும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. சில வீடியோ வந்து ஃபேக் வீடியோவாக இருக்குது, அதாவது ஏஐயில் பண்ணதா அல்லது எப்படி சம்திங் ஃபேக் வீடியோவாக இருக்குது. சில வீடியோக்கள் வந்து ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சில இதை ஃபேக்ட் செக் பண்ணால் கூட சில இதில் வந்து ஆமாம் அடிச்சிருக்காங்கன்னு வருது. அப்புறம் இவர் வந்து நம்ம ட்ரம்ப்பு அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் நேற்று இந்த மாதிரி எங்கள் இது அடிச்சிட்டீங்க, நான் அடுத்து பாருங்கள் உலகத்தில் நீங்கள் வந்து மறக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அயன் டோன் இது ட்ரோன் இருக்குல்ல, ஈரானோட ட்ரோன், அது வந்து யுஏஇயில் வந்து தாக்கியிருக்கு. அந்த யுஏஇயில் வந்து என்னென்னா எந்த இடம் அபுதாபியா துபாயான்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. அதில் பார்த்தா பயங்கரமாக தீ எரிஞ்சிட்ருக்கு, தீயணைப்பு நிலையம் அதெல்லாம் இருக்குது. அந்த இடத்த பார்த்தா அது வந்து அபுதாபி மாதிரி தெரியுது, அல்லது ஃபுஜேரா பக்கமா அப்படின்னு தெரியல. ஆனால் எந்த இடம்னு சொல்லி கரெக்டாக காமிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் திருப்பி வர்றதெல்லாம் அமெரிக்காவோட கப்பல் அடித்தது வந்து தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க நார்த் கொரியாவோட என்ன பண்ணுறாங்க,
ஆமாம் இந்த மாதிரி அமெரிக்கா கப்பல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து தகவல் கொடுக்குறாங்க. சைனா இதை பார்த்தோம்னா நாங்கள் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் இது கிடையில மே 14ஆம் தேதி இவர் வந்து நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மே 14 சைனாவில் பேச்சுவார்த்தைக்கு போகிறார். அங்கே வந்து மீட் பண்ண போகிறார். ஆனால் அதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் நம்ம அப்பாஸ் அராக்சி இப்போ வந்து அங்கே சேனலில் போய் இறங்கிட்டார். அப்போ என்னென்னா 6 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இறங்கி நீங்கள் என்னென்னலாம் பேச போகிறீங்களோ அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறதுக்கு இல்லை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன அத்தனையும் பண்ணுறோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி வந்து சைனாவில் இருக்கிறார். போது எல்லாம் ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் லீக் ஆகும்ல, இங்கேருந்து பேசுகிறோம் அங்கே லீக் ஆகும், அங்கே பேச இங்கே லீக் ஆகும், எல்லாம் வரும். சைனாக்காரங்க இப்போ என்ன போச்சு, கடைசியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி போகிற மத்திய சம்பந்தத்தில் சைனா வந்து பெரிய ஆளாகிட்டாங்க. முன்னாடி சைனா வந்து அழுத்தணும் அமுக்கணுங்கிறக்காக தான் அமெரிக்கா இவ்வளோ வேலையை பார்த்தாங்க. இந்த வேலை நமக்கே தெரியும் போது சைனாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்புறம் அவன் சைனா என்ன சொல்லுவாங்க, அமெரிக்கா வந்து வாடா மாப்பிள்ள வா, நீ வந்து என்னெல்லாம் பண்ண, இப்போ வா இங்கே நில்லு, கியூவில் நில்லு, நான் வந்து முதல்ல அப்பாஸ் அராக்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து இப்போ 14ஆம் தேதி இப்போ வந்து ரிமெம்பர் ட்ரம்ப் இஸ் ஷெட்யூல் டு மீட் ஜி ஜின்பிங் ஆன் May 14. May 14 அங்கே வந்து மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஈரான் கொடுத்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஐயா இந்த பாரு, நீ வந்து ஈரான் வந்து இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோலாம் தாக்குதல் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்க, அதனால் நீ வந்து அவங்களுக்கான காசை எடுத்து வச்சுட்டு போகிறியா, ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே வேறு மாதிரி நடந்து போயிடும், நீ வந்து என்ன சொல்ல போகிற அப்படின்னு அங்கே பேச போகிறாங்க. என்னத்தை எது பேசினாலும் சரி அமெரிக்கா வந்து விடுறதா இல்லை, விட்டு கொடுக்குறதா இல்லை. ஏன்னா அவங்களோட ரத்தத்தில் புத்தியில் உள்ளதே. நம்ம ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, அதாவது வெறி பிடிச்சி, அதாவது நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலேயும் வெறி கொண்ட ஒருத்தனால இப்படி அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அப்படின்னா நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கேவலமான அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி அடித்து திங்கிற ஒரு வெறி பிடிச்ச கண்ட்ரியால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்படின்னா அவன் இப்போ அவன் பிரசிடெண்ட்டாக வந்து ட்ரம்ப் இருந்தாலும் சரி, ஜோ பைடன் இருந்தாலும் சரி, இல்லை ஒபாமா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் கிளின்டன் இருந்து யார் இருந்தாலும் சரி, உண்மையிலே கேவலமாக தான் நடந்திருக்காங்க. அடுத்த நாடுகளை பூரா அடிமைப்படுத்தி அங்கங்கே எல்லாத்தையும் வந்து இவங்கள வந்து தீவிரவாதிகளை பூரா வளர்த்து விட்டு காசு கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வந்து பின்னாடி போய் ஆட்டையை போட்டு இதே வேலை தான் பண்ணியிருக்காங்க. ஐயோ ஓ நாட்டில் உருப்படியாக வந்து டெவலப் பண்ணு, அடுத்த நாடை வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரீயாக விடு அப்படின்னு இல்லாமல் அடித்து கடிச்சு குதிரை இப்படி பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து ஆப்பு வச்சா என்னாகும், இன்றைக்கி ஆப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சைனாட்ட போய் கெஞ்சிற நிலைமையில் வந்துட்டாங்க. வேறு வழியே இல்லை. என்னென்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இன்றைக்கி பேசுகிறதில்ல. ஒன்று, ஃபுஜேரா போர்ட்டை ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க. அப்புறம் யுஏஇயில் முக்கியமான இடங்களில் ட்ரோன் வந்து தாக்கியிருக்கு. அது வந்து அதை திருப்பி ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா பயங்கரமாக தாக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று. இன்னொன்று வந்து அமெரிக்காவோட கப்பல் அடிச்சிருக்காங்க, அதுக்கு அமெரிக்கா வந்து பதிலடி கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுக்க போகிறீங்க பதிலடி வந்து உண்மையிலே பயங்கரமாக தான் இருக்கும், ஏன்னா சாதாரண கொடுக்க முடியாது. ஆனால் ஈரான்கிட்ட வந்து அவ்வளோ பப்பு வேகமானு தெரியல. காரணம், ஈரான் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் மிசைல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் நீங்கள் பங்கர் பஸ்டரை வச்சு கூட ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொன்று சொல்கிறாங்க வந்து அணு ஆயுதம் நீங்கள் வந்து போட்டால் கூட கிட்டத்தட்ட அதை பற்றி கவலையப்படாமல் 1 வருஷம் உள்ளேயே இருந்து அப்புறம் எழுந்துச்சி வெளியே வரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து உள்ள கம்ப்ளீட் சிட்டி அண்டர் கிரவுண்டில் வெளியில் இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்டில் பெரிய சிட்டியே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் எல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஈரானை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி நடக்குது. அடுத்து அமெரிக்கா அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. என்ன செய்வாங்க, தப்பாக தான் நடந்துக்குவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.